இது ஆள்மாறாட்டத்திற்கு சமம். ஒரு இல்லாத செய்தியை இருக்கிறதா ஒரு அகர்வால் என்பவர் கையெழுத்து போட்டு கொடுத்திருக்காரு. எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் உடைய அண்டர் செக்ரட்டரின்னு சொல்றாங்க. ஆனா அந்த அகர்வால் அந்த டிபார்ட்மெண்ட்ல கிடையாதுன்னு சொல்லுது அறிக்கை. எப்படி இது மாதிரி திருட்டுத்தனத்தை பண்ண முடியும்? இதெல்லாம் யார் பண்ணுவாங்க? ஒரு தலைவர்கள் பண்ற வேலையாது? அப்ப இந்த தலைவர்கள் பண்றதுக்கு மோடி ட்வீட் போடலாமா? எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டரா இருக்கிற ஜெய்சங்கர் படித்தவர் தான், அவர் ஐஎஃப்எஸ் ஆபீசர் தான், அரசியல்வாதியா இருந்து வரல. அவர் எப்படி பத்திரிகை மத்தியில் பேசுறாரு? அப்ப எப்படின்னா மோடியும் பாஜகவும் உண்மையே பேசாது, உண்மைக்கு எதிராக உண்மைக்கு புறம்பாக உள்ளதை இட்டு கட்டி மக்களிடம் திசை திருப்புகிறார்கள். இது ஒரே ஒரு ஆதாரம் போதும் இவங்க பேசுறதுலாம். அது எருமை அரசியல் ஆகட்டும், பாகிஸ்தான் அரசியல் ஆகட்டும், ராமர் கோவில் அரசியல் ஆகட்டும், எந்த அரசியல் இடஒதுக்கீடு அரசியல் ஆகட்டும், பேசுறது உண்மையே இல்லாதவர் மோடியும் பாஜகவும் என்பதை இந்த ஒரே ஒரு அறிக்கைக்கு போதும். இதை பத்திரிகையாளர்கள் மக்கள் கிட்ட எடுத்து செல்லணும். எப்படிங்க இல்லாத பேரை ஒரு அண்டர் செக்ரட்டரின்னு கையெழுத்து போட்டு ஒரு கடிதத்தை வாங்கி அதை பத்திரிகையில ஒரு ஆர்டிகல் எழுத வைக்கிறது, மோடி ட்வீட் போடுறது, ஜெய்சங்கர் பேசுறது, இது எவ்வளவு பெரிய மக்களுக்கு எதிரான செயல் இது. ஆக இதை நாங்க நீதிமன்றத்தையும் நாட இருக்கோம். இதெல்லாம் உண்மை தன்மை வாய்ந்ததா? இதை யார் கொடுத்தது? இது எப்படி வெளியே வரப்பட்டது? எப்படி நரேந்திர மோடி அவர்கள் ட்வீட் பண்ணாரு? எப்படி உள்துறை வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கிற ஜெய்சங்கர் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திச்சு இது உண்மைன்னு சொன்னாரு? நீதிமன்றத்தில் அவங்க பதில் சொல்ல இருக்காங்க. இல்லங்க சார், எங்களை பொறுத்த வரைக்கும் தேர்தல் வாக்கு வங்கி அரசியல் எங்ககிட்ட கிடையாது. இந்த தேசத்திற்காக இருக்கின்ற தலைவர் தான் எங்க தலைவர்கள். நான் சொல்றதெல்லாம் ஒரு பிரதமரும் ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சரும் ஒரு அரசியல் தலைவரும் இப்படி அநாகரிகமான செயலை செய்யலாமா? ஏமாத்தலாமா? இது சீட்டிங்ல, இது ஃபேப்ரிகேட்டட்ல, இது எப்படி பண்ணலாம்? இது இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க அண்ணாமலையும் ஜெய்சங்கரையும் மோடியும். நாங்க இதை கண்டிப்பா இதை நீதிமன்றத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு இதை என்ன உண்மை தன்மை இருக்குன்னு கேட்க போறோம். உயர்நீதிமன்றத்தை நாடி இருக்கோம். உயர்நீதிமன்றம் சொல்லுது அவருடைய பெயரை சேர்க்க கூடாது, இதை மாத்தி கொடுங்கன்னு. சரி, அவர் பெயரை சேர்க்க கூடாதான். இது மாதிரி எல்லாம் ட்வீட் போடுவாரு, உண்மைக்கு புறம்பான செய்திகள்லாம், பாகிஸ்தானை ஒப்பிட்டு பேசுவாரு, எருமை அரசியலை பேசுவாரு, சாதி அரசியலை பேசுவாரு, மத அரசியலை பேசுவாரு, வன்மத்தை தூண்டுவாரு, எல்லாம் பண்ணுவாரு. அஜய் ஜெயின் என்ற பேர்ல ஒரு அறிக்கையை இவங்கள தயார் பண்ணி விட்டுட்டு அப்புறம் அந்த அஜய் ஜெயின் என்ற ஒரு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் உடைய துறையிலேயே கிடையாது, அது மாதிரி ஒரு அதிகாரியே இல்லை. இல்லாத அதிகாரிகள் பேர்ல எப்படி இவங்க வாங்கினாங்க? அதை இதெல்லாம் பாஜகவில் தான் இப்படிப்பட்ட உண்மைக்கு புறம்பான வேலைகளை, மக்களுக்கு எதிரான வேலைகளை செய்ய முடியுன்றதுக்கு இந்த ஒரே ஒரு பேப்பர் தான் சாட்சி.